ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து அடிபட்டு அழுது தனிமையாக இருந்து தன்னை யாருமே புரிஞ்சுக்கலன்னு ஃபீல் பண்ணவர். அவர் இறந்தப்போ பல கோடி மக்கள் அவருக்காக அழுத கதை உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் மைக்கேல் ஜாக்சன். வாங்க இன்னைக்கு அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஆகஸ்ட் 29, 1958 கேரி, இந்தியானால ஜோ ஜாக்சன் அண்ட் கேத்ரின் ஜாக்சனுக்கு 8வது குழந்தையா மைக்கேல் ஜாக்சன் பிறக்கிறாரு. அவங்க அப்பா மியூசிக்கில் பெரிய ஆளாக ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்காக இவரோட 5 பசங்களையுமே ரொம்பவே கடுமையாக வளர்க்குறாரு. எந்த அளவுக்குனா, சாப்பிட சாப்பாடு, போட்டுக்க சரியான ட்ரெஸ் இல்லைனாலும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாரு. அதிகாலை 2 மணிக்கு எழுந்துக்கணும், அதோட நைட்டு 10 மணிக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தூங்கணும்னு மைக்கேல் ஜாக்சன் அவரோட சின்ன வயசு பருவத்தையே இழக்கிறாரு. அதுக்கப்புறம் தி ஜாக்சன் 5ன்ற இவங்களோட குரூப் ஒரு டேலண்ட் ஷோவில் வின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் கிடைக்குது. இவங்களோட ஃபேமிலியும் முன்னேறுது. 1979 ஆஃப் த வால்ன்ற ஆல்பமில் சோலோவாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. டோன்ட் ஸ்டாப் டில் யூ கெட் இனஃப், ராக் வித் யூ, ஷீ இஸ் அவுட் ஆஃப் மை லைஃப்னு அதில் இருக்க 10 சாங்ஸ்மே டாப் ஹிட்ஸ் தான். 20+ மில்லியன் காப்பீஸ் வேர்ல்டு வைட் சோல்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் பண்ண த்ரில்லர் ஆல்பம்ல இருந்து குளோபல் டாமினேஷன் கிடைச்சி கிங் ஆஃப் பாப்போ ஆகுறாரு. இது மட்டும் இல்லாமல் ஸ்மூத் கிரிமினல், மேன் இன் த மிரர், யூ ஆர் நாட் அலோன்னு பல சாங்ஸ் பண்ணி வேர்ல்டு வைட் ஃபேன்ஸை உருவாக்குறாரு. ஒரு நாள் ஒரு டிவி ஷோவில் பாடிட்டு இருக்கும் போது பண்ண மூன் வாக் ஸ்டெப், ஆன்டி கிராவிட்டிலாம் மக்கள்கிட்ட ஆச்சரியத்தை உருவாக்கி அவரை திரும்பி பார்க்க வச்சுது. 13 கிராமி அவார்ட்ஸ், தி கிராமி லெஜெண்ட் அவார்ட், தி கிராமி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்னு பல அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வாங்கி தி குளோபல் ஐக்கானாக இருந்திருக்காரு. பல கான்ட்ரவர்சிஸ் அவரோட அப்பியரன்ஸ், பிஹேவியர், லைஃப் ஸ்டைலை பற்றி வந்தாலும் அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்காக நெவர்லேண்ட்னு ஒரு லேண்டே உருவாக்கியிருக்காருன்னு சொல்லப்படுது. அவர் நிறைய டொனேஷன்ஸ் அண்ட் சேரிட்டிஸ்னு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. என்னதான் 2009 25th ஜூன் அவர் இறந்துட்டாலும் இப்போ வரைக்கும் மக்கள் மனசில் நீங்கள் இடத்த பிடிச்சிருக்கிறவர் தான் மைக்கேல் ஜாக்சன். அதுக்கு இப்போ வந்திருக்க மைக்கேல் மூவியே சாட்சி. இந்த மூவி உருவான கதையை நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். He didn't just make music, he tried to make a difference. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்க உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. See you in the next story.